பாத்தீங்க அப்படின்னா இந்த அறக்கட்டளை நிறுவனர் நம்மளோட இனிய நண்பர் ரஜினி நாகராஜ் அவர்களுக்கு ஒரு துணையா இருந்திருக்கீங்க. இது வரைக்கும் அவரோட ஒவ்வொரு வளர்ச்சியிலையுமே நீங்க பங்கு பெறீங்க. எந்த வகையில எல்லாம் நீங்க பங்கு பெறீங்கன்றது கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? கூட துணையா இருப்பேன். எது செஞ்சாலும் நல்லதுதான் செய்வாங்க. அதனால எப்பயுமே கூட துணையா தான் இருப்போம். நான் மட்டும் இல்ல, எல்லாருமே எங்க வீட்டுல எல்லாருமே துணையா இருக்கோம். நான் கூடயே எப்பயுமே இருப்பேன். நல்ல காரியத்துக்கு அவங்க எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்ல விஷயத்துக்கு எப்பயுமே நான் துணை சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்ல விஷயம். சார், உங்களோட மனைவியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் எது பண்ணாலுமே அவங்கதான் கூட. அவங்க இல்லாம பண்ண மாட்டேன். நல்ல காரியம் பண்ணா மக்கள் சேவையுமே அதேதான். வீட்டுக்கு மட்டும் இல்ல, நாட்டுக்கு சேவை செய்யும் போது ஒரு தொழில் பண்றப்ப நீங்க சொன்னீங்கன்னா பண்ணுங்க வைங்க அப்படின்னு நல்லபடியா சொல்லுவாங்களா? அவங்க கொஞ்சம் ராசியானவங்க. அதனால மக்களுக்கு மட்டும் தடை இல்லை. அவங்க நான் என்ன பண்றேன்னு கூட கேட்க மாட்டாங்க. சரி, அவர் எது பண்ணாலும் அவங்களுக்கு தெரியும் நல்லதா செய்யும்ல. ஃபுல் சப்போர்ட் அவங்க தான். மனைவி இல்லாம சப்போர்ட் பண்றது அவங்க எப்பயுமே பண்ணுவாங்க. எந்த ஒரு இதுவுமே. நன்றி நன்றி நன்றி. வாங்க ரஜினி நாகராஜ் சார், தீபாவளி வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம். பசுமலை சசிகுமார் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு மதுரை கலாம் அறக்கட்டளை சார்பாக மனமார்ந்த நன்றி, தீபாவளி வாழ்த்துக்கள். சார் வணக்கம் சார். இந்த அப்துல் கலாம் அறக்கட்டளை நீங்க எத்தனை வருஷமா நடத்திக்கிட்டு வரீங்க? 2018 இதை ஆரம்பிச்சேன். அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அதை பண்ணேன். அது ரொம்ப மனசு உறுத்தலா இருந்தது அவர் இறந்தது. சரி, அவர் பேர்ல ஏதாவது ஒரு நல்லது செய்யணும். அதனால வாழும் போது செஞ்சா கூட தப்பா இருந்ததா, அவர் இறந்ததுக்கு அப்புறம் இதை ஆரம்பிச்சேன். மக்கள் சேவை இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். குறிப்பா மாற்றுத்திறனாளி, விதவை, அநாத குழந்தைகளுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை நம்ம அறக்கட்டளை மூலியமா கலாம் ஐயா பேரை வச்சு நன்மை செஞ்சுக்கிட்டு வர்றேன். நல்லபடியா செஞ்சுக்கிட்டு. நல்ல மனிதரோட பேரை வச்சிருக்கீங்க. உங்களுக்கு எங்க சேனல் சார்பா அதுக்காக வேண்டிய ஒரு வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அறக்கட்டளையில நீங்க என்னென்ன உதவிகள் எல்லாம் செஞ்சுட்டு வரீங்கன்றத கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு ரொம்ப முக்கியமா உதவி செய்யறோம். அந்த 3 கால் சைக்கிள், விதவைகளுக்கும் கணவனால் கைவிடப்பட்டவர் அவங்களுக்கும் நம்ம தையல் மிஷின் இலவசமா கொடுக்குறோம். அது ஏதாவது அவங்களுக்கு உழைச்சி முன்னேறதுக்கு அவங்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக. அநாத குழந்தைகளுக்கு, பெற்றோர் இல்லாதவங்களுக்கு கல்வி தொகை, மற்றபடி யூனிஃபார்ம், கல்வி உதவி தொகை, யூனிஃபார்ம், நோட்டு, புக்ஸ், அவங்களுக்கு தேவையான வசதிகளையும் நம்ம செய்து கொடுக்குறோம். நல்லபடியா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். சாலையோர மக்களுக்கு, குறிப்பா மக்களுக்கு உணவளிக்கிறது, உடை அளிக்கிறது, அது நம்ம முடிஞ்ச அளவுக்கு இன்று வரை செய்துட்டு வரோம். இறைவன் அதுக்கு நமக்கு உறுதுணையா இருக்காரு. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. நீங்க உதவி பண்றதுக்கு வெளியில இருந்து டொனேட்டர்ஸ் நிறைய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க யூடியூப் சேனல் சார்பா உங்களுக்கு அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. பாத்தீங்கன்னா நிறைய அறக்கட்டளைகள் நம்ம தமிழ்நாட்டுல, இந்தியா போல நடந்துகிட்டே வருது. இதுல நிறைய பேர்ல வச்சிருக்காங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா சிறப்பா பாத்தீங்கன்னா யாருமே இது வரைக்கும் வைக்காத இந்த அப்துல் கலாம் அறக்கட்டளைன்னு சொல்லி ஒரு வித்தியாசம் வச்சிருக்கீங்க இல்லையா? இதுக்கான அந்த காரணம் என்னன்றத நேயர்கள் தெரிஞ்சுக்கலாமா? நிறைய பேர்ல அறக்கட்டளை நடத்துறாங்க. அதனால நம்ம அந்த மாதிரி பேரை விட ஒரு வித்தியாசமா இருக்கிறது தான் வச்சேன். அது ஐயா பேர் ஒரு நல்ல மனிதர், அனைவருக்கும் ரொம்ப பிடிச்சமான மனிதர். யாரும் அவரை வெறுக்க மாட்டாங்க. எல்லா மதத்தினரும், எல்லா ஜாதிக்காரங்களும் அனைவரும் விரும்பக்கூடிய ஒரே மனிதர் ஐயா தான். அப்துல் கலாம் ஐயா தான். சமத்துவமான மனிதர், நல்ல மனிதர், ஒரு நல்ல பண்பு கொண்டவர், ஏழைகளுக்கு இரக்கமான ஒரு மனிதர். நான் அவரை பார்த்து அவருக்கு மட்டும்தான் மொழி, ஜாதி எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு அன்பையும் பண்பையும் பார்த்துதான் அவரை நம்ம அந்த பேரை வச்சோம். அது வச்சனாலதான் நீங்க இன்னைக்கு இந்த தேதி வந்திருக்கீங்களான்னு தெரியல. நிச்சயமா காமராஜருக்கு அடுத்து ஒரு நல்ல தலைவர், நல்ல மனிதர். ஆமா, காமராஜருக்கு அடுத்து ஒரு நல்ல தலைவரை பார்த்திருக்கணும், இன்னும் இருந்திருக்கணும். இருந்திருந்தா அந்த நாடு வல்லரசா இருக்கும். நிறைய குழந்தைகள் அவரை பார்த்து நிறைய உச்சத்துக்கு போயிருந்திருக்கலாம். கடவுள் அடுத்து இன்னும் அவரை மாதிரி ஒரு நல்ல அப்துல் கலாம் பிறக்கணும். நல்ல மனிதர்கள் இறைவன் கூடிய சீக்கிரமா எடுத்துக்கிறான்னு சொன்ன மாதிரி ஒரு கதையாயிடுச்சு. ஆமா, ஒருத்தரை எடுத்திருந்தா கூட அவரை மாதிரி நிறைய அப்துல் கலாம் விளைக்கப்பட்டிருக்கலாம். நிச்சயமா அது கண்டிப்பா ஒரு நாள் முளைச்சு வெளியே வருவாங்க. நிச்சயமா மக்கள் அதை நேரடியா பார்ப்பாங்க. அப்துல் கலாம் அறக்கட்டளை வச்சிருக்கிறது நம்மளுக்கும் பெருமை, நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை, நம்ம நாட்டுக்கே பெருமை. ஆமா, ஏன்னா அப்துல் கலாமே நம்ம நாட்டுக்கு பெருமை தான். கண்டிப்பான முறை. இன்னைக்கு வரைக்கும் உலக நாடுகள் போற்றுகின்ற ஒரு உன்னத தலைவர் தான் யாருன்னா அப்துல் கலாம். ஆமா, அவரோட பேரை பாத்தீங்கன்னா நம்ம சிறப்பா என்ன செய்ய இந்த அறக்கட்டளைக்கு வச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப வாழ்த்துக்கள்.
ரொம்ப ரொம்ப சார் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மனைவி இருக்காங்க. சரி. அப்புறம் எனக்கு அம்மா என் கூட தான் இருக்காங்க. என்னுடைய தம்பி இறந்துட்டாரு. அப்புறம் என்னுடைய 3 குழந்தைகள். 3 குழந்தைகள்ல 2 பையன் ஒரு பொண்ணு. அப்புறம் பையனோட பேர் கொஞ்சம் சொல்லுங்க. விஜய் பாண்டி, அஜய் பாண்டி, வைஷ்ணவி. சரி. விஜய் பாண்டி கல்யாணம் முடிஞ்சு ஐஸ்வர்யான்னு ஒரு அருமையான மருமக. அப்புறம் குரு நாகருத்ரன் சொல்லி எனக்கு ஒரு பேர் இருக்கு. பேரும் பேத்தி எல்லாம் பார்த்துட்டான், தலைமுறைகளை பார்த்துட்டான். அருமையான குடும்பம். இப்ப அம்மா என் கூட தான் இருக்காங்க. சரி சரி. எல்லாத்தையும் பாத்துக்கிறது என்னுடைய மனைவி தான். சூப்பர் சூப்பர். மனைவி தான். எப்படி மாமியா மருமக பிரச்சனை வருமா? அதெல்லாம் இல்லையா? இருந்தாலும் அனுசரிச்சு கொண்டு போய் இந்த குடும்பத்தை தாய் மாதிரி பாத்துக்கிறாங்க. மேல கொண்டு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறது அவங்கதான். நிச்சயமா அவங்கதான். அவங்களுடைய பங்களிப்பு மிக மிக. ஆணில் சரிபாதி பெண் அந்த கடமையை கரெக்டா செய்யறாங்க. கண்டிப்பா என்னதான் நம்ம திட்டி இருந்தா ஒரு சமயத்துல கூட அந்த மனசை வச்சுக்கிற மாட்டாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய வேலை, அந்த குழந்தைகள் பாக்குறது, வீட்டை பாக்குறது, அந்த பொறுப்பு. நல்ல அருமையான ஒரு குடும்பங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. சூப்பர் சூப்பர். அதனால இந்த அளவுக்கு நம்ம எத்தனையோ பேர் என்ன சொல்ற சரியான குடும்பம் அமையலேன்னு ஏங்குற இந்த காலத்துல ஒரு அருமையான குடும்பம் கிடைச்சிருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்படுறவங்களை பத்தி ரொம்ப நம்ம பெரும். அது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம கையில தான் இருக்கு. முக்கியமா இப்ப உள்ள சமுதாயத்துக்கு பிடிக்காம மது பழக்கத்துக்கு போகாம நிச்சயமா இருந்தா மட்டும்தான் எல்லாமே அற்புதமா இருக்கும். அவரான பாதைகளை நம்ம தேர்ந்தெடுக்க கூடாது. நிச்சயமா அது அப்படி இருந்தா தான் வாழ்க்கையில ஏதாவது ஒரு படியில நம்ம முன்னுக்கு வர முடியும். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. முன்னுக்கு வரலாம், ஜெயிக்கலாம், போராடலாம், ஜெயிக்கலாம்னு இருக்கு. ஆனா அவங்க இப்ப அதை தேர்ந்தெடுக்காம. நீங்க எல்லாம் கொஞ்சம் அடிமட்டத்துல இருந்து கஷ்டப்பட்டு மேல வந்தாங்க, எங்களுக்கு தெரியும். நாங்க பார்க்காத வேலை இல்ல. நிச்சயமா ஒயின் ஷாப்ல எல்லாம் கிளாஸ் கழியிருக்கேன். நிச்சயமா நிச்சயமா கிளாஸ் நிறைய. வாழ்க்கையில உயர்மட்டத்துக்கு போன எல்லாமே கஷ்டப்பட்டு. எந்த தொழிலுமே நான் உழைப்புல ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். நிச்சயமா எந்த தொழிலா இருக்கட்டும், அது ஒயின் ஷாப்ல உள்ள பார்த்தாலும் நம்ம சுத்தமா தான் பாக்க நினைப்பேன். ஏன்னா இந்த வீடியோ நம்ம பசுமலை கிராமத்திலையும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. பாத்தீங்கன்னா ரஜினி நாகராஜன் சொன்னா ஒரு அடையாளம் இருக்கா இல்லையா? இருக்கு. தெரியுதுல்ல? அதுக்கு பின்னாடி பெரிய உழைப்பு இருக்கு. நிச்சயமா நிச்சயமா. யாருமே உழைக்காம மேல வரவே முடியாது. கண்டிப்பா உழைப்ப நம்பணும். நிச்சயமா. அது நம்பினா மட்டும் பத்தாது, ஒழுக்க ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். நிச்சயம். எப்படி வாழணும்ன்றது நாம தான் தீர்மானிக்கணும். நிச்சயம் நிச்சயம். இன்னொருத்தர் கையில கிடையாது. நம்ம வாழ்க்கையை நம்மளே தீர்மானிக்கணும். நம்ம நினைச்சோம்னா எந்த இடத்துக்கும் அடையலாம். நிச்சயமா. ஆனா அதுக்கு காரணம் நம்ம மது பழக்கத்துக்கு போகாம, சிகரெட்டு புகையில பக்கம் போகாம, இளைஞர்களை நல்வழியில கொண்டு போகணுமே தவிர 4 பேருக்கு உதவி செய்யணுமே தவிர குடும்பத்தை பார்க்கணுமே, அதான் நமக்கு பொறுப்பு. உங்க தம்பி ஜானை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க சார். ஒரே பிரதர். எங்க அம்மாவுக்கு 2 பேர் தான் நாங்க. அதுல அவரு கொஞ்சம் என் மேல ரொம்ப பாசமானவர், ரொம்ப அதிகமா பாசமானவர். நான் தான் உலகம் அவருக்கு. அவர் தளபதி ஜான். அவர் பேர் ரமேஷ். ஜான் கார்ல நீங்க ஒட்டி வச்சிருக்கிறது தளபதி ஜான். தளபதி ஜான் அவருக்கு பேரு நான் தான் வச்சிருந்தேன். சரி. தலைவருடைய ரசிகர் நாங்க 2 பேரும். சரி. அவரு ரீசெண்டா 2023 இறந்துறாரு. எப்படி இறந்தாங்க? எல்லாம் அந்த மதுதான். அதனாலதான் மதுவை பத்தி அதிகமான விழிப்புணர்வு நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. நிஜமா மதுதான், அதுதான் காரணம். அதிகமா குடிச்சிட்டு இறந்துறாரு. குடிச்சிட்டு படுத்துறாரு. அது படுக்கும்போது பாத்தீங்கன்னா நண்டு குழம்பு சாப்பிட்டாரு. அது போய் அடைச்சிருது. அவரு இறந்தது அவருக்கே தெரியல. அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய இழப்பு. சரி, வலியும் சரி. 6 மாசம் வீட்டை விட்டு கூட வெளியே வரல. அவரு கூடயே இருந்துட்டு அவர் இல்லாம நம்ம இருக்கிறது மிகப்பெரிய போன மாதிரி எல்லாமே போச்சு. கைன்றது அடுத்துதான். தம்பியுடைய படைக்கு அஞ்சான்ல. ஆமா ஆமா, படைக்கு அஞ்சான் தான். நமக்கு அவர் இருந்ததுதான் ரொம்ப மிகப்பெரிய பலம். நம்ம எந்த வேலையும் செய்ய வேண்டியது இல்லை. அவரே எல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு, நம்ம வந்துட்டு இருந்தோம். இப்ப அவர் இல்லாம எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா இருந்தாலும் அவர் இருந்த மாதிரி இல்ல. நம்ம தம்பி மாதிரி ஒருத்தர் எல்லாம் பிறக்கணும்னா அது சில பேருக்கு தம்பியோட அருமையெல்லாம் தெரியல. இருக்கிற வரைக்கும் தெரியாது. பல வீட்டுல பாக்குறோம், அண்ணன் தம்பி பிரச்சனை எல்லாம் பாக்குறோம், சொத்து பிரச்சனை பாக்குறோம். நமக்கு சொத்து தம்பி தான். நிச்சயமா நிச்சயமா. அவருதான் நமக்கு பலம். நிச்சயமா. அவருக்கு நான் தான் உலகம். நிச்சயமா. அவர் இல்லாதது நமக்கு ஒரு அனாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அத மனைவி மக்கள் கொஞ்சம் சரி பண்றாங்க. இருந்தாலும் வீடு வேற, அவர் வேற. வெளியில டீ சாப்பிடுவோம், போ நகரத்துக்கு போவோம், வருவோம். நிச்சயமா. இப்ப நம்ம தனி மரமா தான் இருக்கோம். வீட்டுல எனக்கு உங்களுக்கு வர்றப்போ உங்க தம்பியை அவர்தான் இப்ப தம்பி தான் பிறந்திருக்காரு நம்புறோம். என்னுடைய பேரை
துரு நாகரத்னன்னு. அவருதான் பிறந்திருக்காரு, மறுபிறவி அவர்தான் பிறந்திருக்காரு நம்புறோம். நிச்சயமா அவரவே தூக்கி வளர்த்துக்கிட்டு இருக்கான். தம்பியை திரும்ப வளர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பை கடவுள் வந்து எனக்கு கொடுத்திருக்காரு. ஆமா, இப்பயும் அவர் தான் தூக்கி வளர்த்துட்டு இருக்கான். நிச்சயமா எல்லாம் கடவுள் கையில தான் இருக்கு. நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. நிச்சயமா சார். வாங்க நண்பர், அவரு அருமையான நண்பர், இன்னைக்கு வரைக்கும் கூட தான் இருக்காரு. எல்லாம் சொல்லுங்க தலைவா, ஏதாவது சொல்லணும்ல? இல்லை, எப்போ கூப்பிட்டாலும் சரி. இன்ன வரைக்கும் கொஞ்சம் இன்னைக்கு நான் வாழ்க்கையில கொஞ்சம் நல்லா இருக்கேன் அப்படின்னா இன்னும் ஃபுல் சப்போர்ட்டு. அண்ணன், வீட்டில் பிள்ளைங்க எல்லாருமே எனக்கு நல்லா சப்போர்ட்டு. அடுத்த செகண்ட் அப்பா வந்துருங்க அப்படின்னா 10 நிமிஷம் ஒரே நின்றுருவேன். அண்ணனுக்காண்டி நான் எப்போ எந்த டைம் வேண்டாலும் சரி அந்த வண்டியை நண்பர் வந்து தம்பிக்கு அடுத்தபடியா உங்களை அந்த இடத்துல வச்சிருக்காரு. ஆமா, உண்மைதான். சொல்லுங்க. தம்பிக்கு அப்புறம் வருதா எப்பவுமே கூட இருக்கிறாரு. அவர் எப்படி கூட இருப்பாரோ அது மாதிரி வேற. ஏன்னா சென்னை போனாலும் சரி, ஆமா, நான் எங்க போனாலும் சரி, நீங்க இல்லாம அங்க யாரும் இல்ல. எங்கேயாவது கிளம்பணும்னா இவருக்கு போன் அடிச்சா கிளம்புவேன். ஆமா, ராமருக்கு ஒரு அனுமார் மாதிரி இன்னைக்கு நம்ம தம்பி செல்வம் பெரியவர் மாதிரிலாம் கிடையாது. ஆமா, தளபதி படம் சூர்யா மம்முட்டி மாதிரி அது மாதிரி நெருங்கி நாங்க வரலாற்று போறான்னு சொன்னா ஒரு படத்தை உண்மை அதுதான். அது மாதிரி ரொம்ப க்ளோஸ். நிச்சயமா ரொம்ப ஜாலியானவர். செல்வம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல அருமையான நண்பர். வேற்றுமையா நினைக்க மாட்டாரு. என்ன எனக்கு என்ன தேவைன்றது வீட்டுக்கு அப்புறம் இப்ப இவருக்கு தான் தெரியும். என் தம்பிக்கு தான் தெரியும். எனக்கு ஏதாவது தேவை அப்படின்னா அவனுக்கு தெரியும். நான் எவ்வளவு டீ சாப்பிடுவேன், எவ்வளவு தண்ணி குடிப்பேன், எப்படி இருமுறேன்னு அது இப்ப இவருக்கு தான் தெரியும். என் வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்க ஃபுல்லா பாத்துருவாங்க. அவங்க வந்தாலுமே இவர் தான் பாத்துட்டு இருக்காரு. செல்வா, நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. அனைத்து நேயர்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஆமாமா, ஹாப்பி தீபாவளி தான். என்ன தலைவா, உங்களுக்கு தமிழ் மீதுள்ள ஒரு அளவு கடந்த காதல், அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. தமிழ்நாட்டுல பிறந்திருக்கேன். தமிழ் மீது காதல் மட்டும் இல்ல, ரொம்ப அதிகமா இருக்கு. அனைவரும் தமிழுக்கு கற்க வேண்டும். என்னதான் நமக்கு இங்கிலீஷ் படிச்சா கூட தமிழ் வந்து விஜயகாந்த் கேப்டன் சொன்ன மாதிரி அது கண்ணு மாதிரி. ஆமா, கண்ணாடி மாதிரி தான் அவர் சொன்னாரு. மொழி இருந்தாலும் தாய்மொழி கட்டாயம் இருக்கணும். தாய்மொழி அனைவரும் கற்க வேண்டும். ஆங்கிலத்தில் பயின்றா கூட நம்ம மொழியை என்னைக்கு விட்டு கொடுக்க கூடாது. நம்ம மொழியை கற்க வேண்டும். மற்ற எந்த மொழி வேணா நீங்க கத்துக்க. நம்ம மொழியில மட்டும்தான் சுதந்திரமா நம்ம கருத்துக்களை சொல்லக்கூடிய அந்த உரிமை இருக்கு. அனைத்து எழுத்துக்களுமே நம்ம மொழியில தான் இருக்கு. நம்ம தாய் மொழினா அனைவரும் கற்க வேண்டிய மொழி. ஆமா, அனைவரும் நம்ம மொழியோட ஒரு சிறப்பு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே முதன் மொழி எது அப்படின்னா வந்து நம்ம தமிழ் மொழி. ஆமா, அவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்தது. நம்ம தமிழனா பிறந்ததுக்கு ஒவ்வொரு ஆளும் இன்னைக்கு பெருமைப்படணும். கண்டிப்பா. அதனால தமிழ் மொழியை வந்து அனைவருமே வந்து கற்க, பெற்றோர்கள் தான் அதை சொல்லணும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கணும். என்னதான் நம்ம பிரைவேட்ல சேர்த்தா கூட ஆங்கிலம் கற்றுனா கூட நிச்சயமா அது நம்ம என்னைக்காவது ஒரு தடவை தான் உதவும். எப்பயும் நமக்கு தாய்மொழி தான் அம்மா மாதிரி கூட இருக்கும். அதனால நம்ம அனைவரும் தமிழை வந்து கற்க வேண்டும். தமிழுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம விட்டு கொடுக்காம இருக்கணும். என்னுடைய வேண்டுகோள். இது வரைக்கும் பொறுமையா அந்த நிகழ்ச்சியை பார்த்த பசுமலை சசிகுமார் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் மற்றும் கலாம் அறக்கட்டளை சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. ரொம்ப நன்றி சார். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உலக நேயர்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் சார்பாகவும் உங்களுடைய அப்துல் கலாம் அறக்கட்டளை சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி.